வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற செடி கலெக்ஷன் பார்ப்போம். இது வந்து கொடி ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் வித் ஒயிட்ன்னு சொன்னாங்க. குட்டி குட்டியா பூக்கும்ன்னு சொன்னாங்க. கொடி மாரி படரும்ன்னு சொன்னாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பாருங்க. அப்புறம் இது வந்து எல்லோ கலர் ரோஸு. பாருங்க, சண்டே தான் வாங்கிட்டு வந்தேன். 2 மட்டும் வச்சிருக்குது. அப்புறம் வந்து இது வந்து 2 தக்காளி செடி, வெங்காய தண்ணி ஊத்தி விட்டேன் செடிக்கு. அதுலேருந்து இந்த 2 செடி முளைச்சது. அதுக்கு ஒரு பாட் ரெடி பண்ணி வாங்கி நட்டு வச்சிருக்கேன். பாருங்க. அப்புறம் இது வந்து பக்கத்து வீட்ல வச்சிருந்தாங்க சாமந்தி பூச்செடி, ரெட் கலரு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ வித் ரெட் கலர்ல பூக்கும். இது எங்க மாமியார்ட்ட இருந்து வாங்கினது. இது வந்து 5 கலர் காம்போல வாங்கினது. இது எல்லோவா ஒயிட்டான்னு எனக்கே தெரியல. விரிஞ்சோனே தான் பார்க்கணும் என்ன கலர்னு சொல்லிட்டு. இதுவும் அதில் 5 கலர் காம்போல ஒரு செடி தான். பாருங்க, வாங்கி வச்சதுலேருந்து நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. க்ரீனிஷா இருக்கு பாருங்க, எவ்வளோ க்ரீனிஷா. அப்புறம் இதுவும் அதில் வந்தது தான். இதுலலாம் பட்ஸ் இல்லை. அப்புறம் இதுவும் அதில் வந்தது தான். இதெல்லாம் என்ன கலர்னு தெரியல. இது வந்து இனிமேல் வளர்ந்து மொட்டு வச்சு விரிஞ்சாதான் தெரியும். இதில் பாருங்க, மொட்டு வச்சிருக்குது. இதுவும் விரிஞ்சதுனா தான் என்ன கலர்னு தெரியும். இப்போதைக்கு அது வந்து ஒயிட்டா எல்லோவான்னு தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுவும் அதே மாதிரி தான், என்ன கலர்னு தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வெங்காய தண்ணி ஊற்றுனதுல முளைச்ச தக்காளி தான். தக்காளி செடி தான். பாருங்க, தக்காளி வச்சிருக்கு. சும்மா நட்டு வச்சேன், வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. அழகாக தக்காளி வச்சிருக்கு. இதில் வந்து மல்லி தூவி விட்டுருந்தேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஃபேண்டா கலர் பட்டன் ரோஸ்ன்னு சொன்னாங்க. இந்த பாட்டில் இருந்த செடியை வேறு பாட்டில் மாற்றிட்டு இந்த பாட்டுக்கு மாற்றிருக்கேன் நான். அப்புறம் இது வெல்வெட் ரோஸு. பாருங்க, இப்போ தான் துளிர் வருது. ஒரு மொட்டு வச்சிருக்குது. இனிமேல் தான் நல்லா தளைஞ்சு பூ பூக்கும்னு நினைக்கிறேன். 2, 3 மொட்டு வச்சிருக்குது. பார்ப்போம் எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து பலூன் ரோஸு. இதெல்லாம் பூ பறிக்கணும். பூ பறிக்காமையே இருக்குது. இதுலேயும் இப்போ தான் சின்னதாக தளிர் வருது. பார்ப்போம். வாங்கி வச்சதுலேருந்து இது இப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரியல. பூவை ஒரு வேளை கட் பண்ணணுமா என்னன்னு தெரியல. கட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை எல்லா பூவும் சாமிக்கு தான் கட் பண்ணி போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு. ஃபஸ்ட்டு பூத்த பூ பலூன் மாதிரி அழகாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, குட்டியாக இருக்குது. என்னன்னு தெரியல. நானும் உரம்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுலேயும் நிறைய மொட்டு விட்டுருக்கு, நிறைய தளிர் வந்திருக்கு. இது வந்து பீச் கலரு. பாருங்க, இதில் நிறைய தளிர் வந்திருக்கு. பாருங்க, ஒரே இதில் 4 அரும்பு வந்து மொட்டு வச்சிருக்கு. இதுல இருந்த பூ பறிச்சு எங்க ஓனர் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து ஒயிட் வித் பிங்க்கு. ஒரு பிங்க் கலர் இதில் இருந்தது. அந்த இதை வந்து வேறு பெரிய பாட்டுக்கு மாற்றிட்டு இந்த பாட்டில் இந்த செடி வச்சுட்டேன். ஒயிட் வித் பிங்க்கு. இதுலேயும் 2 மட்டும் இருக்குது. ஒரு பூ விரிஞ்சிருக்கு. ரொம்ப பிளராக தெரியுது. கேமரா சரியில்லை, என்ன பண்ணுறது. ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் பண்ணியும் கேமரா கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ பாருங்க, நல்லாயிருக்கு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சனால வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஜெடிகா ரோஸு. பாருங்கள், இது வந்து வாங்கி வச்சதுலேருந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலர்னே சொல்ல மாட்டாங்க, கேமராவில் பார்த்தா ரெட் கலர் மாதிரி தெரியுது. இதில் 2 பூ வச்சிருக்கு. இதில் பார்த்தா தளிர் வந்து மேலே ஒரு மொட்டு வச்சிருக்கு. செடி ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த பூ பாருங்கள், இந்த பிங்க் கலரு தாமரை பூ மாதிரியே பெருசாக இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த செடியில் எவ்வளோ பூன்னு பாருங்கள். இதுக்கு வந்து டிஏபி ஒரு 3 செடிக்கு மட்டும் டிஏபி கொடுக்குறேன். அந்த 3 செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குச்சி மாதிரி தான் இருந்தது, இலையெல்லாம் கொட்டி போய் டிஏபி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து ஒயிட் ரோஸு. இது ஃபஸ்ட்டு நுனிக்கர்கள் வருது, அது எதனாலன்னு தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்கள். இதுலேயும் அரும்பு விட்டு மொட்டு வச்சிருக்குது. இது பூவும் பெருசு பெருசாக பூக்கும். இது வந்து ஆரஞ்சு ஃபேண்டா கலர் ரோஸு, பெரிய பூ. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா. இதுலேயும் அரும்பு வந்திருக்கு. இது எல்லோ கலர் ரோஸு. இதுவும் கொத்து கொத்தாக தான் பூக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 5 பூ 6 பூ தான் பூக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த பூவு. இது வந்து வயலட் வித் பிங்க் மாதிரி, மேலே வந்து பிங்க் கலர் கோட்டிங் அடிச்ச மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பூவும். இது வந்து எல்லோ வித் ரெட்டு. பூவெல்லாம் பறிச்சிட்டேன். இது வந்து ஒயிட் வித் பிங்க். இது ரெட் கலரு. இது பாருங்க, சாண்டல் கலரு. ஒரே ஒரு பூ இருக்கும் பாருங்க. இந்த பூவும் ஓரளவுக்கு நல்லா அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ எதுன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒயிட்டும் தான் சொல்லுவேன். இந்த கலர் வாங்கி வச்சதுலேருந்து எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் எல்லா செடிக்குமே டிஏபி வச்சு விட்றலாமான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மண்ணு கெட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் வெங்காய சருகு, அப்புறம் வாழைப்பழத்தோடு, முட்டை ஓடு, வெங்காய இது தேங்காய் நார், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தனியாக செடிக்கு போடுறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணது இந்த 2 செடியும். இது பாருங்க, பிங்க் கலரு செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இது வாங்கி வைக்கல பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் பிங்க் கலரில் இருக்குது. பரவாயில்ல, இதுவும் அழகாக தான் இருக்குது. இது ரெட் கலரு. இது வந்து அந்த இன்னொரு பாட்டில் வச்சிருந்தது, இதை மாற்றி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து சாப்பாடு வாங்கின டப்பா வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அதில் ஓட்டையை போட்டு மண்ணு போட்டு மல்லி போட்டு வச்சிருக்கேன். இப்போ தான் முளைச்சிருக்குது. ஒரு 3 பாட்டில் போட்டு வச்சிருக்கேன் மல்லி. பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது.